வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கான பதிவுங்க. நேற்றைக்கு நாள் நம்ம உளவியல் வினாவிடை குறிப்புகள் நம்ம பார்த்தோம். பொதுவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சைல்டு பெடஜாலஜியிலிருந்து மனித வளர்ச்சி, அதாவது குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க. சூழ்நிலை, மரபு, இதெல்லாமே கண்டிப்பாக கொஷின்ஸ் ஒரு வினாவாவது உங்களுக்கு வரலாம். அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க, லைக்ஸ் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்களும் ஒரு முதுகலை ஆசிரியர்கள், உங்களுக்காக நம்ம வினாவிடை குறிப்புகள் கொடுக்குறோம், சரிங்களா? அதனால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும். அப்போ தான் மறுபடியும் பதிவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு வரும். வாங்க வினாவிடை குறிப்புகளுக்கு போகலாம். மனிதனின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவது மரபு நிலை மற்றும் சூழ்நிலை தான். வளர்ச்சி, அதாவது மனிதனுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, அதை நம்ம குழந்தைகளுக்குன்னு தான் எடுத்துக்கணும், சரிங்களா? அது காமனாக மனிதன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவது மரபு நிலை மற்றும் சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு நிலை, அதாவது குழந்தை பிறந்தவுடனே அதனுடைய மூதாதையர், அவருடைய சந்ததிகள், மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, மரபு அப்படிங்கிறது அதுதான். தாய் தந்தையினுடைய குணாதிசயங்கள், அந்த பண்புகள் எல்லாமே குழந்தைக்கு வருவது மரபு நிலை அப்படின்னு சொல்லுவோம். அது வளர்கின்ற சூழ்நிலை எப்படிப்பட்ட தன்மையாக அமையும் அப்படிங்கிறதா வந்து இந்த உளவியலில் மனித வளர்ச்சி, அதாவது குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நம்ம பார்க்குறோம். மனிதனின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைவது மரபு நிலை மற்றும் சூழ்நிலை, சரிங்களா? அடுத்து, வளர்ச்சி மரபினால் தீர்மானிக்கப்படுகிறது. அதனுடைய அதாவது குழந்தை பிறந்து வளர்வது எதால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா மரபினால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். நல்ல தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கக்கூடிய, ஆரோக்கியமான தாய்க்கும் தந்தைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நல்ல தன்மையுடைய பண்பு, நலம், குணநலங்களை கொண்ட ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கும் குழந்தை அதே பண்பை ஒத்து காணப்படும். இதுதான் வந்து மரபினால் தீர்மானிக்கப்படுகிறது, சரிங்களா? முன்னேற்றம் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா சூழ்நிலையுடன் தொடர்புடையது. முன்னேற்றம் சூழ்நிலையுடன் தொடர்புடையது. அடுத்து, பிறப்பில் தோன்றிய தனித்த பண்புகளில் ஒட்டுமொத்த நிலை மரபு நிலைன்னு சொல்லுவாங்க. பிறப்பில் தோன்றிய தனித்த பண்புகள் அப்படின்னாலே மரபு நிலை தான், சரிங்களா? அடுத்து, ஒத்த இயல்பினையே உருவாக்கும் என்று கூறியவர் கிரிகர் ஜான் மெண்டல். இவர் தான் பட்டாணி விதையை வைத்து பரிசோதனை செய்து ஒரே தன்மையுடையதாக தன்னுடைய பரிசோதனையில் வந்து எடுத்துக்காட்டாக ஒரு பட்டாணி விதையை வைத்து எக்ஸ்பிரிமெண்டல் பரிசோதனை செய்து ஒத்த பண்புடைய அந்த விதைகளிலிருந்து பூக்கக்கூடிய, அந்த செடியிலிருந்து வரக்கூடிய பூவினுடைய ஒத்த தன்மையை சொன்னவர் தான் வந்து கிரிகர் ஜான் மெண்டல். அதே மாதிரி ஒத்த தன்மையுடைய ஒரு நல்ல தாய் தந்தைக்கு பிறக்கும் குழந்தை எப்படி உருவாகும், அந்த இயல்பையே ஒத்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறவர் தான் வந்து கிரிகர் ஜான் மெண்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவனிடம் அகநோக்குடைமை அதிகமானால் எவ்வாறு மாறக்கூடும், அவன் சமூக எதிரியாக மாறுவான் அப்படிங்கிறாங்க. ஒருவனிடம் அகநோக்குடைமை அதிகமானால் அது வந்து சமூக எதிரியாக மாறக்கூடும். வாய் திக்கி திக்கி பேசும் ஒருவன் பேச்சு போட்டியில் முதல் பரிசை பெறுவது போல கனவு காண்பது எத்தகைய செயல் அப்படின்னா பகற்கனவு காணுதல், சரிங்களா? திக்கி திக்கி பேசுபவன் பேச்சு போட்டியில் பரிசு வாங்குவது அப்படிங்கிறது பகற்கனவு தானே. இதெல்லாமே வந்து உங்களுக்கு காரணம் சரியா தவறா கூற்றை ஆய்க காரணம் அந்த வகையில் தான் வந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம், சரிங்களா? தேர்வில் தோல்வியுற்ற மாணவன் தன் குறையை மறைக்க தேர்வு அறையில் எல்லோரும் காப்பி அடித்து எழுதுகிறார்கள் என்று கூறுவது புறத்தெரிதல் முறை. ஏற்கனவே ஒரு முறை கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க. விதியின் செயல் அதிர்ஷ்டம் இல்லை என்று கூறுவது புறத்தெரிதல். இதெல்லாமே கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம விதியின் செயல், நம்மளால் ஒன்றும் முடியலை, விதியின் செயல், விதிவெளி தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது அதிர்ஷ்டம் இல்லை, அதனால் தேர்வில் தோத்துட்டோம் முயற்சி இல்லாமல் அப்படின்னு சொல்கிறது வந்து புறத்தெரிதல் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? வழிகாட்டல் என்பது திறன்மிக்கவர் பிறருக்கு உதவி வாழ்க்கை கண்ணோட்டத்தை தானே உருவாக்குதல் அப்படின்னு சொன்னவர் வந்து குரோ மற்றும் குரோ. அதாவது வழிகாட்டுதல், கைடன்ஸ் அப்படிங்கிறது வந்து திறன்மிக்க ஒருவர் பிறருக்கு உதவி அந்த வாழ்க்கையினுடைய தன்மையை அவருக்கு காட்டுதல், கண்ணோட்டத்தை தானே உருவாக்க உதவுதல் அப்படிங்கிறது சொன்னவர் வந்து குரோ மற்றும் குரோ. தீவிர சூழ்நிலைவாதியாக கருதப்படுபவர், சூழ்நிலைவாதிகளை பற்றி கூறியவர் வந்து வாட்சன். தனி மனிதனின் சூழ்நிலை, இவன் சூழ்நிலைவாதி அப்படின்னு சொன்னவர் வந்து வாட்சன். அகநோக்கு முறை சொன்னவர் வந்து வில்லியம் உண்ட். அகநோக்கு முறை பரிசோதனை செய்தவர் வந்து வில்லியம் உண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து மனித வளர்ச்சியில் முக்கிய துறைகளாக கருதப்படுவது உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூகவியல் வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி. இப்போ இந்த 5க்குமே ஒவ்வொருத்தரும் என்னென்ன கருத்துக்கள் உளவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ கோல்பர்க்லாம் வந்து சமூகவியல், ஒழுக்க வளர்ச்சி கோல்பர்க் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஞாபகத்தில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ மனித வளர்ச்சியின் முக்கிய துறைகளாக கருதப்படுவது உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மனவெழுச்சி வளர்ச்சி, சமூகவியல் வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி. இதிலிருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், மாணவர்கள் சூழ்நிலைக்கு உகந்த பொருத்தப்பாட்டினை பெற உதவுதல் வழிகாட்டல். மாணவர்களின் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேம்ரின் எரிக்சன் 2 பேருமே, ஹேம்ரின் மற்றும் எரிக்சன் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்கள் சூழ்நிலைக்கு உகந்த பொருத்தப்பாட்டினை பெற உதவுதல் வழிகாட்டுதல்னு சொல்லியிருக்காங்க. வழிகாட்டல் என்பது கைடன்ஸ் என்பது தேவையானவற்றை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்ய பொருத்தப்பாட்டு நடத்தையினை பெற உதவுதல் அப்படின்னு சொன்னவர் ஆர்தர் ஜே ஜோன்ஸு. உற்றுநோக்குபவர் தனக்கு தெரிந்ததை வெற்றையே உற்று நோக்குதல், அபிப்பிராய விளைவு பிழைன்னு சொல்லுவாங்க. தனக்கு தெரிந்த கருத்துக்களை மட்டுமே உற்று நோக்குதல், தனக்கு தெரிந்தவரை பற்றி மட்டுமே, அவருடைய குணநலன்களை பற்றி மட்டுமே உற்று நோக்குதல், கவனித்தல் அப்படிங்கிறது வந்து அபிப்பிராய விளைவு பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. தனியால் ஆய்வு முறை என்னன்னு சொல்லுவோம், மருத்துவ முறைன்னு சொல்லுவோம். ஒருத்தர் தனி மனிதனை வந்து ஆய்வு செய்தல் அப்படிங்கிறது வந்து மனநலத்தை ஆய்வு செய்தல் மருத்துவ முறை. பரிசோதனை முறையின் தந்தை யாருன்னா வில்லியம் உண்டு. பரிசோதனை முறையினாலே வில்லியம் உண்டு தான். நீல் ஆய்வு முறை ஜான் பியாஜே. நீல் ஆய்வு முறை சொன்னவர் வந்து ஜான் பியாஜே. குறுக்காய்வு முறை செய்தவர் வந்து ஜிர்லி லான் ஆன்ஸ்டைன். மறந்துடாதீங்க, நீல் ஆய்வு முறை ஜான் பியாஜே, குறுக்காய்வு முறை ஜிர்லி லான் ஆன்ஸ்டைன். அடுத்து இது ரொம்ப முக்கியம், எரிக்சன். உங்களுக்கு கேட்டுட்டாங்க கொஷின் ஏற்கனவே. எரிக்சனின் உள்ள சமூக வளர்ச்சி கொள்கை 8 நிலைகள், வளர்ச்சி நிலைகள் 8 நிலைகளாக குறிப்பிடுகிறார். எரிக்சனின் சமூக உள வளர்ச்சி கொள்கை எத்தனை வகை அப்படின்னா 8 வகை. அதாவது அதிக முக்கியம், சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் யாருன்னா உளவியலாளர் எரிக்சன் தான். அப்போ வளர்ச்சி நிலைன்னு பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிச்சிருக்காருங்க. வளர்ச்சி நிலை, சமூக செல்வாக்குகள், பிரச்சனைகள், முக்கிய நிகழ்வுகளை சொல்லியிருக்கார். அதில் 8 வளர்ச்சி நிலையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய குளவி பருவம் 2 வயது வரை, பிறப்பு முதல் முன்பிள்ளை பருவம் 2 முதல் 3 வயது வரை கேட்பாங்க. எரிக்சனினுடைய 2வது படிநிலை என்ன, 3வது படிநிலை என்ன இப்படி கேட்கலாம். பள்ளி செல்வதற்கு முந்தைய நிலை 3 முதல் 5 வரைக்குமே உங்களுக்கே தெரியும். பள்ளி செல்லும் நிலை 6 வயது முதல் பால் உறுப்புகள் வளர்ச்சி பெறும் வரை. குமரப்பருவங்கிறது வந்து 13லேருந்து 19 வரை எரிக்சனினுடைய 5வது நிலை. 6வது நிலை முன்முதிர் பருவம், 7வது நிலை நடுமுதிர் பருவம் 40 முதல் 65. முன்முதிர் பருவம் 40 வயதுக்கு முன்னாடி, அதாவது 20லிருந்து 35 வரைக்கும் இருக்கலாம், 39 வரைக்கும் இருக்கலாம். பின்முதிர்ச்சி பருவம் 65 வயது வரை. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. பியாஜேவின், நம்ம எரிக்சனின் 8 வளர்ச்சி நிலைகளை பார்த்தோம். பியாஜெட் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை 1932 சொன்னவர். 1932 ஜீன் பியாஜே பாருங்கள், குழந்தைகளிடம் பேட்டி கண்டு, வெவ்வேறான குழந்தைகளிடம் பேட்டி கண்டு அது நல்லவை எது தீயவை எது அப்படிங்கிறதை பிரித்து ஆய்ந்து தரவுகளை முதியவர்களின் கருத்துகளிலிருந்து எவ்வாறு அதை குழந்தைகளின் கருத்துகள் முதியவர்களின் கருத்துகளிலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்தவர் ஜீன் பியாஜே. ஒழுக்க வளர்ச்சி கொள்கைன்னு சொல்லுவாங்க. 1932. பியாஜே ஒழுக்கம் பற்றி 2 நோக்கங்களை சொல்லியிருக்கார். ஒழுக்கம் பற்றிய இயல்பான நோக்கம் மாரல் ரியலிசம், ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கம் மாரல் ரிலேட்டிவிசம். பியாஜே 4 ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகளை குறிப்பிடுகிறார். அதாவது எரிக்சன் வந்து 8 படிநிலைகள், பியாஜே வந்து 4 ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகளை குறிப்பிடுகிறார். 1 வந்து அனோமி, 2 வந்து ஹெட்ரோனோமி. அனோமி அப்படின்னா பட்டறிவு நிலை, பிறப்பு முதல் 5 வயது வரை. ஹெட்ரோனோமி அப்படிங்கிறது வந்து ஆதிக்க நிலைன்னு சொல்லுவாங்க, 5 முதல் 8 வயது வரைக்கும் இருக்குங்க. அடுத்து பாருங்கள், எரிக்சனின் உல சமூக வளர்ச்சி கொள்கை 8 நிலைகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அதே தான் வருது. அடுத்து கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை பாருங்கள். இந்த பியாஜெட் சொன்ன இன்னொரு 3வது வளர்ச்சி, 4 வளர்ச்சி நிலையை நம்ம சொன்னோம் இல்லைங்களா,
ரிஷிப்ராசிட்டி அப்படிங்கிறது வந்து சமூக நிலை, 9 வயது முதல் 18 வயது, மறந்துடாதீங்க ரிஷிப்ராசிட்டி. அடுத்து தனித்தியங்கும் நிலை 13 முதல் 18 வயது வரை. பியாஜெட் சொன்ன ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் 4 நிலைகளில் 4வது நிலை தனித்தியங்கும் நிலை, 3வது நிலை ரிஷிப்ராசிட்டி அப்படிங்கிற சமூக நிலை. அடுத்து கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கொள்கை பாருங்கள். பியாஜே குறிப்பிடும் அறிவு வளர்ச்சி, தன்வயப்படுத்துதல், பொருந்தி போதல் ஆகிய இரண்டும் ஒழுக்க வளர்ச்சியிலும் காணப்படுவதாக என கோல்பர்க்கும் சொல்கிறார். பியாஜெட் சொன்னதையே கோல்பர்க்கும் சொல்கிறார். குழந்தைகளிடம் அறநெறி சாய்ந்த ஆய்வுத்திறன் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை ஆய்ந்தவர் வந்து கோல்பர்க். அறநெறி சார்ந்த ஆய்வுத்திறன் யார் சொன்னது அப்படின்னா கோல்பர்க் சொல்லியிருக்காரு. கோல்பர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சி 3 நிலைகளாக குறிப்பிடுகிறார். அதாவது எரிக்சன் வந்து 8ங்க, பியாஜெட் வந்து 4, கோல்பர்க் வந்து 3 நிலைகளை சொல்கிறார். சரிங்களா? குழந்தைகளினுடைய ஒழுக்க வளர்ச்சி 3 நிலைகள், பியாஜெட் 4 நிலைகள், எரிக்சன் வந்து 8 நிலைகளை சொல்கிறார். முதல் நிலை மரபுக்கு முற்பட்ட நிலை, இதெல்லாமே மூத்தோர்களின் வகுக்கப்பட்ட விதிகள். படிநிலை 1 தண்டனை கஞ்சி, பணிந்து நடக்கும் போக்க சொன்னவர் கோல்பர்க்கு. தேவையை நிறைவேற்றும் மற்றும் மகிழ்வுறுதல், இதையும் கோல்பர்க்கு தான் சொல்லியிருக்கார். அடுத்து நினைவிற்காக பாருங்கள். ஆடற மாட்ட ஆடி கறக்கணும், பாடற மாட்ட பாடி கறக்கணும் அப்படிங்கிறது வந்து பல்வகை காரணி கோட்பாடு. இந்த ஆடற மாட்ட ஆடி கறக்கணும், பாடற மாட்ட பாடி கறக்கணும் அப்படிங்கிற கொள்கை வந்து பல்வகை காரணி கோட்பாட்டில் அடங்கும். அதை சொன்னவர் வந்து கார்னர். தார்ன்டைக் வந்து ஆயத்த விதி குதிரைக்கு சொல்லியிருக்காரு. குதிரையை வைத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினது. தார்ன்டைக் விளைவு விதிங்கிறது வந்து பரிசு பாராட்டு கிடைத்தல். பரிசு பாராட்டு கிடைத்தல் அப்படிங்கிற வந்து யார் சொன்னது அப்படின்னா தார்ன்டைக் விளைவு விதி தான் வந்து பரிசு, மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுத்தல், பாராட்டுதல் அப்படிங்கிற விதியை சொன்னவர் வந்து தார்ன்டைக். பாவ்லோ ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னாலே பாவ்லோ நாயை வைத்து சோதனை பண்ணார் இல்லைங்களா, அதுதான் பாவ்லோ ஆக்க நிலையுறுத்தம். பாவ்லோனாலே ஆக்க நிலையுறுத்தம் தான். அடுத்து பியாஜே அறிதிறன் வளர்ச்சி பாருங்க. பியாஜே அறிதிறன் வளர்ச்சி 4 உட்கூறுகளை கொண்டது. 4 உட்கூறுகளை கொண்டது. 1 தன்வயப்படுத்துதல், 2 பொருந்துதல். அடுத்து ஆளுமைக்கு மிகச்சிறந்த வரையறை சொன்னவர் வந்து G.W. ஆல்பர்ட். ஆளுமைக்கு மிகச்சிறந்த பர்சனாலிட்டி. புறத்தெரிதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பெரோனைனா அப்படிங்கிறது வந்து புறத்தெரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. பெரோனைனா அப்படின்னாலே புறத்தெரிதல். அப்புறம் ஈடு செய்தல் அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டீரியா. பின்னோக்கம்ங்கிறது வந்து ஷிஷ்னோபினைனா. பொருத்துகள்லேயும் கேட்கலாம் உங்களுக்கு. ஷிஷ்னோபைனா, ஹிஸ்டீரியா, பெரோனைனா இந்த மாதிரி பொருத்துகள்லேயும் கேட்கலாம். என்ன மீனிங் அப்படின்னா புறத்தெரிதல். ஹிஸ்டீரியானா ஈடு செய்தல், ஷிஷ்னோபினைனானா பின்னோக்கம். குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம்னு சொன்னவர் ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம்னு சொன்னவர் ஸ்டான்லி ஹால். இதுவரைக்கும் நம்ம ஒரு மதிப்பெண் மாதிரி வினாவிடை குறிப்புகள் நம்ம பார்த்தோம். அடுத்து இது 2வது பார்ட்டு. 3வது பார்ட்டு நாளைக்கு நம்ம பதிவிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு குறிப்பு எடுத்து வச்சு படிங்க டீச்சர்ஸ். நீங்கள் அடுத்த பதிவு வந்து 3வது பதிவில் வந்து தொடர்ச்சியை நம்ம கொடுக்குறோங்க. வாழ்த்துக்கள். தேர்வில் வெற்றி பெற வேண்டும். அடுத்து UGTRP நியமன தேர்வு வரப்போகுது. அதற்கு ஆயத்தமாயிருங்க டீச்சர்ஸ். நல்லா படிங்க. 80 to 85 மார்க் எடுத்தாலே போதும், நம்ம நியமன தேர்வில் செலக்ட் ஆகி அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள்.